மக்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து நிவர்த்தி செய்யாம எண்ணங்களை வந்து பூர்த்தி செய்யாம இருந்தா 2014 ஆட்சிக்கு வந்து போக முடியுமா? ஆனா இப்ப சொல்ற சேலஞ்சிங்கா இப்போ 2023ல இந்த எக்ஸாமே இவருக்கு யமனா மாறும் இந்த ஆட்சி. கண்டிப்பா யமனா மாறி 2024 க்ளோஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் 2026 க்ளோஸ் ஆவாங்க. ஏன்னா தெரிஞ்சு போச்சு இவங்களுடைய ஒரு என்னதுன்னா ஒரு இயலாமை, ஒரு நிர்வாக திறமை இல்லாதது, ஒரு மக்களை சந்திக்க திராணி இல்லாதது, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சமீபமா செயல்படுறது, இது அத்தனையும் வந்து மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதனால திமுக வந்து ஒரு எல்கேஜியா இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு மாஸ்டரா இருக்கிற ஏடிஎம்கே தான் இன்னைக்கு விரும்புவாங்க. ஓகே சார், சீமான் அவர்கள் வந்து நேரடி காட்சிகள் இந்த பெட்டிஷன் வந்து இவங்க விசாரிப்பாங்களாம். அது உண்மையான பொய்யான கண்டறிந்து ஒரு புலனாய்வு செய்து ஏகப்பட்ட அளவுக்கு குற்றங்கள் நடக்குது. அதை புலனாய்வு செய்ய மட்டும் இல்லை, ஆனா இதை வந்து புலனாய்வு செய்வாங்களாம். அவங்க வந்து இவங்க வர வந்து வீட்டில் வந்து துணிமணிலாம் வந்து வெள்ளத்தில் போடுறது அப்படியே வச்சிருக்கணும், ரிப்பேர் ஆன ஃப்ரிட்ஜை வச்சிருக்கணும், அப்புறம் ரிப்பேர் ஆன டிவி, மழை நனைஞ்ச டிவியை வச்சிருக்கணும், மழை நனைஞ்ச வாஷிங் மிஷின் வச்சிருக்கணும், மழை நனைஞ்ச இதர பொருள் எல்லாத்தையும் வச்சிருக்கணும். இவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு பெடிஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க வேலை வெட்டிக்கு போறது விட்டுட்டு வருவாங்களா ரெவென்யூ அதிகாரி, அப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் அதிகாரி வருவாங்களா விசாரணைக்கு அப்படின்னு டெய்லி நீங்க வந்து தெருவை தான் பார்த்துருக்கீங்க. இது ஒரு நிலைமை இன்னைக்கு இந்த விடியாத அரசு ஏற்படுத்திருக்கு. 6000 ரூபாய் வாங்குறதுக்கு 1008 கண்டிஷன். என்னமோ பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சொத்து அதிர்ஷ்டா மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. கொடுத்தது ஒரு 6000. முதல்ல வந்து நிதியமைச்சர் வந்து என்ன சொன்னாரு, மாற்றக்கூடாது. தேர்தல் வாக்குறுதி அப்படித்தானே, சொல்றது ஒன்று செய்யறது ஒண்ணு. அதனால இவங்க என்னைக்கு வந்து சொல்றது இருக்காங்க, முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து ஏமாத்துற ஒரே விஷயத்தான் அவங்க வந்து காலத்தொட்டு ஆதி காலத்துல செய்யற விஷயம். அது தேர்தல் காலத்துல சொல்லுவாங்க, அதுக்கு வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டாங்க. இப்போ மழை காலத்துல சொன்னாங்க வாக்குறுதி, எந்த வாக்குறுதியும் ஒரு நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு 6000 ரூபாய் வாங்குறதுக்கு 1008 கண்டிஷனும் இன்னைக்கு ஒரு அவங்க என்ன சொல்றோம்னா அப்படின்னு இல்லாம கொடுங்க. எப்படி அம்மா ஆட்சியில் 2012 எல்லாருக்கும் கொடுத்தாங்க, அவங்க பேங்க்ல கொடுங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, ஏடிஎம் வந்து கார் வந்து மழையில நனைஞ்சிருக்கும், அதுல வந்து கஷ்டம் வாங்க முடியாது. சரி, நான் சொல்றேன், ஏடிஎம் கார்டு இல்லைன்னா பேங்க்ல விட்ரால் ஸ்லிப் இருக்குல்ல, அந்த விட்ரால் ஸ்லிப் வச்சுட்டு பணத்தை எடுத்துக்கிட்டோம். இது வேற பாத்தீங்கன்னா அவங்க 3 நாள் இப்போ அதாவது டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு நாள் கடைக்கு போனோம், அன்னைக்கு ஒரு நாள் தொழில் போச்சு அவங்களுக்கு. அப்புறம் டோக்கன் வந்து இந்த டேட்ல கொடுக்கணும், அந்த டேட்ல போய் நிற்கணும். அப்போ இந்த 6000 ரூபாய் வாங்குறதுக்கு அவன் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு 2-3 நாள் அவன் ரேஷன் கடையே கட்டியா இருக்கணும்பா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விடியாத அரசு மக்களுக்கு செஞ்சிருக்கு. ஏன் பேங்க்ல ஏன் போடல நீங்க? பேங்க்ல போட வேண்டியதான அக்கௌண்ட்ல நீங்க. இப்போதான் டிஜிட்டல் வேர்ல்டாச்ச, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல உலகத்திலே 7வது இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்போ அதை போட்டுட்டோம்னா அவங்களுக்கு ஒரு சிரமம் குறையும். அது போடுங்க. இன்னைக்கு 2 வீலரு 4 வீலரு எல்லாம் இன்னைக்கு பார்த்தோன்னா இன்னைக்கு கடுமையான அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. இன்னைக்கு 800 கிரீக்ல அது முகத்துவத்துல கொசத்தலையாரில் நேற்று போய் பார்த்தோம், கழகத்துக்கு போச்சார உத்தரவு பேர்ல அவ்வளோ அளவுக்கு பட்ட ஆயில் அங்கே இருக்கிற 6 கிராமம் பாதிச்சிச்சு. அது தாக்கம் கடல்ல போய் மரக்கான வெள்ளம் அந்த எண்ணெய் போயிருக்கு. நிவாரணம் வந்து மீனவர் கூட்டு சங்கத்தின் மூலமா கொடுத்தோம், நாங்கள் கொடுக்கல. கப்பல் வந்து எண்ணெய் செஞ்சும் போது மீனவர் கூட்டு சங்கத்தின் மூலமா கொடுத்தோம். அது மாதிரி கொடுத்துட்டு போங்க. அதை பத்தி இன்னும் வாய் திறக்கல, எந்த விதமான உதவிக்குள்ள கொடுக்கல. இந்த மாடர்ன் டெக்னாலஜில வந்து ஒரு வாலியை வச்சு ஒரு பக்கை வச்சு இந்த ஆயில் எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அரசு இந்த அரசுன்றது வயசு நீங்க எண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு ஐஐடியில தான் அந்த இந்த மாதிரி பெரிய அளவுக்கு வந்து ஒரு கன்சல்டன்சியை கொண்டு வந்து ஒரு மாடர்ன் டெக்னாலஜி 1000 ரூபாய் ஒரு சகஜ கொண்டு வந்து அவங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஆகும். அதை வந்து கிளீன் பண்ணி ஃபுல்லா அது பழைய நிலைமை கொண்டு வந்து அது வரையில் அவங்க தொழில் போக முடியாது. அப்ப ஏற்கனவே 30ஆம் தேதி தொழில் போக முடியாதுன்னு சொல்லிட்ட நிலையில அப்போ 30ஆம் தேதியில இருந்து ஒவ்வொரு நாள் அவங்களுக்கு 1000 ரூபாய் கணக்கு போட்டு கொடுக்க வேண்டியதானே. அது கொடுக்கல, வலை போச்சு. வலை எல்லாம் ஆயில் எல்லாம் வந்து அப்படியே போயிட்டு சிக்கி ஒரு 5-6 லட்சம் ரூபாய் அதுவும் காலி. படகுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஏறி போச்சு. அதை கிளீன் பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு படகுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 ரூபாய் செலவு பண்ணி தான் கிளீன் பண்ணோம். யார் தருது இந்த பணம்? சிபிசிஎல் கிட்ட வாங்கி தர வேண்டியது அரசுடைய பொறுப்பு. அரசு தட்டி கழிக்க கூடாது. அரசு அவங்களோட கை கொடுத்துட்டு அரசுடைய பங்கும் சிபிசிஎல் பங்கும் செய்து முழுமையான அளவுக்கு அவங்களுடைய வாழ்வாதார மேம்படுத்துக்கு எல்லா நடவடிக்கை எடுக்கணும். ஒட்டு மொத்தத்துல பார்த்தா மழை காலத்துல
மழை காலத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லோருக்குமே நிவாரணம் என்று சொல்லிக்கிட்டு இப்ப எல்லோருக்குமே அல்வா கொடுக்கின்ற வகையில தான் இந்த விடியாத அரசு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தா உங்களுக்கு எத்தனை பேருக்கு வரணும்னு தெரியாது. இதை பார்த்தீங்கன்னா நீங்க எதுல இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் இப்போ பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% வராது. அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு அலுவலக அவருக்கு வராது. அவர் என்ன ஒரு ஆபீசர் செட்டு, அவர் பெரிய கோடி சொன்னா அவர் வீட்டுல போய் பாருங்க. இல்ல ஒரு கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கோடி சொல்றாரு, அவர் வீட்டுல போய் பாருங்க. அவர் மாசம் என்ன எவ்வளவு சம்பளம் ஒரு கான்ஸ்டபிள் வெளியே போனா வந்து ஒரு பேசிக்ல இருந்து ஒரு 60,000 50,000 வர 60,000 வந்து வாங்குறவங்க கோடி சொன்னா கோடி சொல்லு கொடுக்காதீங்க, இண்டஸ்ட்ரிஸ்ட் கொடுக்காதீங்க. பெரிய அளவுக்கு தொழில் முனைவர் இருப்பான், அவன் மாசம் வந்து டர்னோவர் பார்த்தீங்கன்னா 1 கோடி 2 கோடி 3 கோடி பண்ணுவாங்க. அவங்களுக்கு இன்னொரு நியாயம். சாதாரணமா பார்த்தா எனக்கு அரிசி வேணாப்பா சக்கரைன்றவங்க ஒரு பெரிய நடுக்கிறவர்கள், அவங்களுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு பட்ட நாமத்தை போட்டு இன்னைக்கு ஒரு சாடிஸ்ட் அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கு. இந்த 4 மாவட்ட மக்களும் எனக்கு வஞ்சித்திருக்கிறது உண்மை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.